ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி 27. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கோயிலுக்கு செல்கிறேன் என்று முத்தமிழ் வீட்டிலிருந்து இறங்கினாலும் அவள் லட்சியம் வைத்தியராக தான் இருந்தது. முத்தமிழ் கோயிலை நெருங்கும் போது அதோ வைத்தியர் அவள் எதிரே நடந்து வருகிறார். அவளை கண்டதும் வைத்தியரின் முகம் மலர்கிறது. முத்தமிழ், இப்பதான் உன்னை பாக்கணும்னு நினைச்சு கோயிலுக்கு கூட போகாம உங்க வீட்டை தேடி வந்துட்டு இருக்கேம்மா. ஆனா நீயே எதிரில வர. அதுவரை பிரசன்னமாக இருந்த அவள் முகத்தை வேண்டுமென்றே சோகமாக வைத்துக் கொண்டவள், நீங்க எதுக்கு அங்கிள் என்ன பார்க்க வர்றீங்க? ஒரே ஒரு தடவை என்ன அப்பான்னு கூப்பிட கூடாதாம்மா? அங்கிள், நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எங்க வீட்டுல நான் மட்டும் இல்ல, கலைவாணி இருக்கா, தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் என்கிட்ட மட்டும் ஏன் உங்களை அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்றீங்க? அது அது வேற ஒண்ணு இல்லம்மா. என் மக பிறந்த அன்னைக்குதான் நீயும் பிறந்த, அந்த பாசம்தான். ஓ அப்படியா? ஆமா, உன்னுடைய முகம் ஏம்மா வாடி கிடக்கு? என்ன சொல்றது அங்கிள், நான் கூட உங்களை தேடிதான் வந்துட்டு இருக்கேன். கலைவாணி நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. அவர் அகம் மகிழ்வதை அவர் முகம் காட்டி கொடுத்தது. அகத்தின் கண்ணாடி முகம் என்பது எவ்வளவு சரி. ஆனா கலைவாணி இங்க இல்லையே. ஏதோ பெரிய வைத்தியரை பார்த்து வைத்தியம் பார்த்துக்கிறதுக்காக அவளுடைய புருஷன் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்களே. ஆமா, அப்படிதான் கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா எந்த வைத்தியமும் பலிக்கல. அதுதான் உங்களை பார்த்து பேசி நீங்க அவளுக்கு கொடுத்த அந்த மருந்தையே திரும்பவும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இல்லம்மா, இனிமே எந்த மருந்தும் அவளுக்கு பலன் செய்யாது. எல்லாம் அவ செஞ்ச பாவம். அவ என்ன பாவம் செஞ்சாங்கள்? இல்லம்மா, அவ எந்த பாவமும் செய்யல. அவ அப்பன் செஞ்ச பாவம். அதுதான் இவ உயிரை பலி கேக்குது. அப்படின்னா நான் கூட செத்துடுவேனாங்கள்? ஐயோ, நீ ஏண்டா சாக போற? எங்க அப்பா பாவம் கலையோட உயிரை பலி வாங்குதுன்னா என் உயிரையும் பலி வாங்குமே. இல்லம்மா, நீ தேவத. இல்ல ராணி. இல்லடா, நீ மகாராணி. அந்த பங்களாவ ஆள பிறந்தவ. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியலாங்கள். அப்பா பண்ண பாவம் என்னையும் தாக்கதான் செய்யும். உன்ன அந்த பாவம் தாக்காதுமா. அது எப்படி எங்கள் தாக்காம போகும்? அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னுடைய நன்மைக்காக ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? என்ன அங்கிள்? அந்த ராஜலிங்க இருக்கானே அங்கிள், அப்பாவை மரியாதை இல்லாம யார் பேசினாலும் அது எனக்கு பிடிக்காது. அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. சரிம்மா, மரியாதையோடவே பேசுறேன். ஆனா நீ அவர் மேல வச்சிருக்கிற பாசத்துல பாதி கூட அவனுக்கு உன் மேல இல்லையேம்மா. யாருங்கள் சொன்னா? அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. அத நீ இல்லம்மா, அவரோட செயலை பார்த்துட்டு இருக்க நாங்க சொல்லணும். அவர் அப்படி தப்பா என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? மூத்தவ நீ இருக்கும் போது அங்கள் அது வேற கதை. ஆனா இப்போ கலையோட நிலைமை மோசமாகிட்டே போறதால கோயில் கருவூல சாவிய அப்பா என்கிட்டயே கொடுத்துட்டாரு. அதை கேட்டதும் வைத்தியரின் விழிகளில் பிரகாசம். உண்மையாவா? ஆமா அங்கிள். அப்படின்னா உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணுமா? உண்மை இல்ல, ரகசியம். நீ என் கூட வா, என்னுடைய வீட்டுக்கு வா, நம்ம அங்க போய் பேசலாம். உங்க வீட்டுக்கா? ஆமாம்மா, உனக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணும். வாமா வா. அவரது இழுப்புக்கு செல்வது போல் அவரோடு சென்றாள் முத்தமிழ். இவை அனைத்தும் அனல்வேந்தனின் திட்டம் என்பது வைத்தியருக்கு தெரியவில்லை. வீட்டை அடைந்தவர், ஏ சாவித்ரி, சாவித்ரி, எங்கடி போயிட்ட? மனைவியை உறக்க அழைத்தபடியே வீட்டிற்குள் ஏறி சென்றார். முத்தமிழும் வீட்டிற்குள் கால் எடுத்து வைக்க, இருமா இரு இரு இரு, மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அடி எடுத்து வரும்போது ஆரத்தி எடுத்துதான் வரவேற்கணும். நீ ஒரு நிமிஷம் இரு, நான் சாவித்திரிய ஆரத்தி எடுக்க சொல்றேன். ஏ சாவித்திரி, எங்கடி போயிட்ட என்று கத்தியபடியே வீட்டிற்குள் சென்றார் வைத்தியர். 1-2 நிமிடங்களில் முகமெல்லாம் புன்னகையாக ஆரத்தி தட்டோடு வெளிப்பட்ட தன்னை பெற்றவளை கண்டு ஒரு நொடி கண் கலங்கி நின்றாள் முத்தமிழ். இந்த தாயுள்ளமும் சேர்ந்துதான் வஞ்சகம் செய்கிறதா? என்னம்மா வாசல்லையே நிக்கிற? ஏறி வாமா. அவள் படியில் ஏறி நிற்க அவளுக்கு ஆரத்தி எடுத்த அவள் அம்மா, உள்ள வாமா என்று அன்போடு அழைக்க, தாயின் வார்த்தையில் மயங்கியவள் முதல் அடியை எடுத்து உள்ளே வைத்தாள். அவள் அம்மா ஆரத்தி தட்டோடு வெளியே இறங்கினார். கால் நெருப்பை மிதித்தார் போல் சுட்டது.
சற்று முன்பு நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மா என்று கூறிவிட்டு தாயை கண்டது மயங்கி விட்டோமே என்று அவள் மனம் அவளை குற்றம் சாட்டியது. குறுகுறுக்கும் மனதோடு உள்ளே வந்தவளின் கையை பிடித்து அழைத்து வந்து சோபாவில் அமர்த்தினார் வைத்தியர். உன்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அந்த ரகசியம் இன்னைக்கு வரைக்கும் என் மனைவிக்கு கூட தெரியாது. இப்ப நான் அதை உன்கிட்ட சொல்லும் போது அத அவளும் கேட்கணும். இதுக்கு மேலையும் அவகிட்ட மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். முத்தமிழின் மனம் இப்போதுதான் குளிர்ந்தது. தன் தாய்க்கு இந்த துரோகத்தில் பங்கில்லை. வாசலில் இருந்து ஆரத்தி தட்டோடு உள்ளே நுழைந்த மனைவியை பார்த்த வைத்தியர், சாவித்ரி எங்க வா, வந்து முதல்ல நம்ம பொண்ணு பக்கத்துல உட்காரு. அவர் கூறியதை கேட்டு லேசாக அதிர்ந்த முத்தமிழின் அம்மா, என்னங்க நம்ம பொண்ணுன்னு உரிமையெல்லாம் கொண்டாடுறீங்க? ஆமடி, இது ராஜலிங்க பொண்ணு இல்ல, இது நம்ம பொண்ணு. நமக்கு பிறந்த குழந்தை இறந்தெல்லாம் போகல. என்ன சொல்றீங்க? அம்மாவின் விழிகளில் அனல் பறந்தது. நடந்ததை வைத்தியர் கூற கோபத்தில் பத்ரகாளியாகிவிட்டார் அம்மா. டேய், நீ எல்லாம் ஒரு புருஷனாடா? நீ எல்லாம் ஒரு தகப்பனாடா? பெத்த குழந்தைய பெத்தவளுக்கு தெரியாம இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுத்திருக்க. ச்சே, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா, அரக்கண்டா. பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த குழந்தைய தூக்கி கொடுத்திருக்க. தன் மனைவி தனக்கு எதிராக நிற்கிறாள் என்று உணர்ந்த வைத்தியர், என்ன சாவித்ரி இது? என்ன போய் சந்தேகப்படுறியே? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பணத்துக்கு ஆசைப்பட்டா நான் நம்ம குழந்தைய தூக்கி கொடுத்தேன். நமக்கு வேற குழந்தை பிறக்கும். ஆனா 5வதா பிறந்த குழந்தையும் இறந்தே பிறந்ததால அதிர்ச்சியில அந்த ராஜலிங்கம் மனைவிக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு எண்ணத்துல, ஒரு உயிரை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்துல நான் அப்படி பண்ணேன். அது மட்டுமா, அந்த ராஜலிங்கம் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் நம்ம குழந்தைய மனமில்லா மனமோட தூக்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததா? பிறக்கல, அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? ஆனா நம்ம குழந்தை உயிரோட தானே இருக்கு. அது மகாராணி மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன் கடவுள் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கலன்னு தினம் தினம் நான் கடவுளை கோயில்ல போய் திட்டிட்டு வருவேன். அப்ப எல்லாம் தந்த பாக்கியத்தை அப்படியே தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஏன் முன்னாடி வந்து அழுறியேன்னு அந்த கடவுள் சொல்லாம சொல்லி இருப்பாரு. அது புத்தி கெட்டு சிரிக்கி எனக்கு தான் புரியாம போச்சு. சரி, இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப என்ன புதுசா ஞானோதயம் வந்து நம்ம பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்த? என்னடி இது? பொண்ணு முன்னாடி இப்படி என்ன மரியாதை இல்லாம பேசுற? உன்னுடைய சுய உருவம் தெரியற வரைக்கும் உன்னை மதிச்சுதானே நடந்த. இப்பதான் நீ யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சே. உன்னை மதிக்கவா தோணும்? ஏறி மிதிக்கதான் தோணும். அதுக்கு காரணம் நீதான். அம்மாவின் விழிகள் முத்தமிழை நோக்கி திரும்பியது. சட்டென்று விழிகளில் ஒரு அதிர்ச்சியை ஒட்ட வைத்துக் கொண்டாள் முத்தமிழ். பாவம், இன்னைக்கு வரைக்கும் இந்த பிள்ளை அவங்களதான் அப்பா அம்மான்னு நினைச்சிட்டு இருந்திருக்கு. இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டு அதோட மனச உடைச்சு எரிஞ்சிட்டியேடா. நீ எல்லாம் மனுஷனாடா? முத்தமிழை ஆசையாய் பார்த்த அம்மா, ஏ ராசாத்தி, உன்னை என்னுடைய மடியில போட்டு வளர்த்திருக்கணும். நீ உயிரோட இருக்கிறதே எனக்கு தெரியாதுமா. இத்தனை வருஷம் பிறந்த குழந்தை இறந்தே பிறந்துடுச்சுன்னு என்னையே நொந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. இந்த பாவியை மன்னிச்சிடுமா. அவளை வாரி அணைத்து நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிழை பொழிந்தவர், இங்க பாருமா, நீ எங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். இத்தனை நாள் அந்த புண்ணியவானோட பொண்ணாவே இருந்த, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துடுமா. இந்த கேடு கெட்டவ மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு நான் இத சொல்லல. இப்படிப்பட்ட ஒருத்தனுடைய பொண்ணா நீ இருக்கிறத விட அந்த புண்ணியவானுக்கு தத்து பிள்ளையாவே இருந்துடுமா. அதுதான் நல்லது. நீ கிளம்பு. ஏய், நம்ம பொண்ணை எங்கடி போக சொல்ற? அவ வீட்டுக்கு தான். இல்ல அவ புருஷன் வீட்டுக்கு போகட்டும். போகட்டும் போகட்டும். நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? இந்த ஓடு வீட்டுக்குள்ள உட்காந்து அவ என்ன பண்ண போறா? போறதுக்கு முன்னாடி பெத்த கடனை தீர்த்துட்டு போக சொல்லு. பெத்த கடனை தீக்கிறதா? என்ன உளறிட்டு இருக்க? கோபமாக அம்மா கேட்க, ஆமா, பெத்த கடனை தீர்த்துட்டு போக சொல்லு. அதை எப்படி அங்கிள் தீக்க சொல்றீங்க? இப்பவாவது என்ன அப்பான்னு கூப்பிடலாமே. பெத்த கடனை தீக்க சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன அப்பா மக உறவு? எப்படி தீக்கணும்னு சொல்லுங்க, தீர்த்துடுறேன். பெருசா எதுவும் கேட்கலம்மா. கோயில் கருவூல சாவி உன் கைக்கு வந்துடுச்சுல? ஆமா வந்துடுச்சு. அந்த கோயில் கருவூலத்தை திறந்து கொஞ்சம் நகை நட்ட உன்னுடைய 2 கையால அள்ளி கொடுத்துட்டா அது போதும். முத்தமிழும் அம்மாவும் அதிர்ந்து நடுங்கினர். இதுதான் அவரது மனதில் இருக்கும் எண்ணமா?
இதனால் தான் தன் கைக்கு கோயில் கருவூல சாவி வர வேண்டும் என்று இத்தனை போராட்டம் நடத்தினாரா? இது தெரியாமல் போயிற்றே. அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று அறிய அல்லவா அனல்வேந்தன் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி தன்னை அனுப்பி வைத்தான். இதை எதையும் அறியாத மூடன் எப்படியெல்லாம் ஆடுகிறான். என்னம்மா முத்தமிழ், அப்பா சொல்றது சரிதான? அம்மாவை பார்த்தாள் முத்தமிழ். அம்மாவுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறதா என்று அறியும் ஆவல் அவள் விழிகளில் தெரிந்தது. சரி என்று கூறுமாறு கஞ்சாடை செய்யும் அம்மாவை முதலில் சந்தேகித்தாள். ஆனால் அந்த கஞ்சாடையில் வேறு ஏதோ பொருள் இருப்பதை புரிந்து கொண்டவள், ரொம்ப சரி அங்கிள், கணக்கு வழக்கில்லாத நகை நட்டுதான, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதால கோயில் கருவூலம் என்ன காலி ஆயிடவா போது? ரொம்ப சரியா சொன்னம்மா. ஆனா நீ இப்பவும் அங்கிள்னு கூப்பிட்டு என் மனச ரொம்ப காயப்படுத்துற. சரி, அது விடு, அது உன் விருப்பம். ஆனா நீ எப்போ இந்த கோயில் நகையிலிருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு கொடுக்க போற? உடனே கொடுக்கற அங்கிள். ரொம்ப நல்லதுமா. ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் இதையெல்லாம் ஒத்துப்பேன்னு நான் கனவுலையும் நினைக்கல. இப்படி ஒத்துக்கிறதா இருந்தா இனி ஒரு சின்ன வேண்டுகோள். அதுக்கப்புறமா அப்பா உன்னை தொல்லை எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு நீ எப்படி 2 கையால அள்ளி கொஞ்சம் நகையை கொடுக்கிறியோ அதே மாதிரி அம்மாவுக்கும் 2 கையால அள்ளி கொடுத்துட்டா அவ்வளவு மட்டும் போதும். அதுக்கப்புறமா உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அம்மாவை பார்க்காமலேயே சரி என்றாள் முத்தமிழ். என்னடி, உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம்தான். சரிம்மா, நீ கிளம்பு. ஐயோ, எப்பமா நகை நட்டை எடுத்து கொடுக்க போற? நாளைக்கு கொடுத்துடுற அங்கிள். அப்ப சரி, நீ போயிட்டு வாமா. முத்தமிழ் வீட்டிலிருந்து இறங்கி நடந்தாள். அவள் கண்ணில் இருந்து மறைந்ததும் மெல்ல வைத்தியரை பார்த்த அம்மா, ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அத உங்ககிட்ட கேட்கலாமா? என்னடி? எங்க அப்பா கிட்ட வைத்தியம் கத்துக்கிறதுக்காக வந்த நீங்க ஏன் மேல ஆசைப்பட்டு என்ன பொண்ணு கேட்டீங்க. ஆனா உன்னுடைய பேராசைய பூர்த்தி பண்ண என்னால முடியாதுன்னு சொல்லி எங்க அப்பா உங்களை திருப்பி அனுப்பிட்டாரு. தன் செல்போனை மறந்து வைத்து விட்டு சென்ற முத்தமிழ் அதை எடுப்பதற்காக திரும்பி வந்தாள். அப்பா அம்மாவின் உரையாடலை கேட்டு அப்படியே வாசலிலேயே நின்று விட்டாள். ஆமா, உங்க அப்பா என்ன திருப்பி அனுப்பிட்டாரு. ஆனா மறுநாளே உங்களை கூப்பிட்டு அனுப்பி என்ன உங்களுக்கு கட்டி வைக்கிறதா அப்பா சொன்னாரு. கல்யாணமும் பண்ணி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நானும் உங்களோட உங்க ஊரான பூவனத்துக்கு வந்துட்டேன். ஆனா நீங்க தினமும் எங்க ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட வைத்தியம் கத்துக்கிட்டேதான் இருந்தீங்க. நம்ம கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆகுறதுக்குள்ள எங்க அப்பா இறந்துட்டாரு. ஏதோ விஷம் தீண்டிடுச்சு அப்படி இப்படின்னு யார் யாரோ எதையோ சொன்னாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் உங்க மேல சந்தேகப்பட்டு ஏதேதோ பேசினாங்க. இப்பவும் பேசுறாங்க. அதை எதையும் நான் நம்பல. ஆனா எங்க அப்பாவோட ஓலைச்சுவடி ஒரு மாசம் முன்னாடி உங்க கையில இருக்கிறத பார்த்தேன். அப்படின்னா எங்க ஊர்ல இருக்கிறவங்க சந்தேகப்பட்டது சரியா? எங்க அப்பாவை நீங்க தான் கொண்டுட்டீங்களா அந்த ஓலைச்சுவடிக்காக? அத நீயும் நம்புறியா? முன்னாடி நம்பல, ஆனா இப்ப நடக்கிறத பாக்கும்போது நம்ப தோணுது. நம்ப இல்ல நம்பாம போ, அதனால எனக்கு எந்த நட்டமும் இல்ல. ஓ அப்படியா? சரி, இன்னொரு விஷயத்தையும் கேட்கவா? கேளு. உங்களுக்கு முதல்ல என்ன கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எங்க அப்பா மறுநாளே எப்படி மனசு மாறி உங்களுக்கு என்ன கட்டி வைக்க ஒத்துக்கிட்டாரு? வாய் விட்டு சிரித்த வைத்தியர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீயே இத வாய் விட்டு கேட்கும் போது சொல்ல எனக்கு என்ன தயக்கம்? அது வேற ஒண்ணு இல்ல சாவித்ரி. உங்க அப்பன் உன்னை எனக்கு கட்டி வைக்க முடியாதுன்னு சொன்ன அன்னைக்கு சாயந்தரம் நீ மாட்டுக்கு தீனி போடுறதுக்காக வீட்டு பின்னாடி போனல. ஆமா, கொட்டகையிலேயே மயங்கி விழுந்துட்டியே. ஆமா, கண்ணு திறந்து பாக்கும்போது உங்க அப்பன் பக்கத்திலேயே நின்னு அழுதுட்டு இருந்தான்ல, அது உனக்கு நினைவு இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? ஏன் அழுறீங்கன்னு நீ கேக்கும் போது ஒன்னும் இல்லம்மான்னு உங்க அப்பன் மொட்டையா பதில் சொன்னான்ல. ஆமா, உண்மையிலேயே நீ ஒன்னும் இல்லாம தாண்டி இருந்த. அததான் உங்க அப்பன் மொட்டையா அப்படி சொன்னான். உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு உங்க அப்பன் சொல்லிட்டா அப்படியே விட்டுட்டு போயிட நான் என்ன கேனக்கு இருக்கனா? உன்னை உன்னுடைய அத்தை பையனுக்கு கட்டி வச்ச அழகு பாக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்பட்டான். ஆனா நான் உன் மேல ஆசைப்பட்டேன்னு பொய்ய நான் சொல்ல மாட்டேன். வைத்தியன் ஆகணும்ன்றது என்னுடைய ஆசை. அதுக்கு உங்க அப்பங்கிட்ட இருக்கிற ஓலை சுவடி எனக்கு தேவைப்பட்டது. அதுக்காக மட்டும் தாண்டி உன்னை கட்டிக்கிட்டேன். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவும் நீ நன்மையை விட தீமையை தான் அதிகம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி தரமாட்டேன்னு சொன்னா என்னால என்ன பண்ண முடியும்? ஏளனமாக சிரித்தார் வைத்தியர். இது மட்டும் தானா, இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குடி.
நம்ம பொண்ணு கையில கோவில் கருவூல சாவி வரணும்ன்றதுக்காக அந்த கலைவாணிக்கு மருந்துன்னு சொல்லி விஷத்தை கொடுத்தவனே நான் தான். அம்மாவின் கண்கள் நிறைந்து வழிந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் முத்தமிழ் அப்படியே திரும்பி விட்டாள். அவள் மனம் வின் வின் என்று வலித்துக் கொண்டே இருந்தது. அழுதபடியே அவள் படுக்கையில் வீழ்ந்து கிடக்க 10-15 ஆன போது அனல்வேந்தனும் கலைவாணியும் வந்து சேர்ந்தனர். முத்தமிழை தங்கள் அறைக்கு அழைத்து வந்து நடந்ததை கேட்டு அறிந்தான் அனல்வேந்தன். ஓ, கருவூலத்தில் இருக்கிற நகை நட்டு மேலதான் அந்த வைத்தியனுக்கு கண்ணா இருந்ததா? அது நமக்கு தெரியாம போச்சா? இவ்வளவு கொடூரமான இந்த வைத்தியனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கலைவாணி முத்தமிழ் இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி கேட்டான் அனல்வேந்தன். கொன்னிடலாம், அதுதான் நல்லது. கொன்னிடலாம் முத்தமிழ். ஆனா நாம போய் கம்பி எண்ண வேண்டியதா இருக்குமே. அதனால நான் ஒரு யோசனை சொல்லவா? என்ன? கோயில் கருவூலத்திலிருந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நகையை அவருக்கு கொடுத்துடலாம். என்ன உளறிட்டு இருக்கீங்க? முத்தமிழ் கலைவாணி இருவரும் அதிர்ச்சியோடு கேட்டனர். ஆமா, வேற வழியே இல்ல. கோயில் கருவூல சாவிய நீ வைத்தியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு நகை வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கங்கன்னு சொல்லிடு. அவனும் அவனுடைய பேராசையால அவனுக்கு தேவையானதையெல்லாம் வாரிக்கிட்டு கோயில்ல இருந்து வெளியில வருவான். அவனுக்காக வெளியே காத்து நிக்கிற போலீஸ் அவனை அப்படியே தூக்கிட்டு போயிடும். இவனுக்கு இவ்வளவு சின்ன தண்டனையா? இவனுக்கு இந்த தண்டனை போதாது. கலைவாணியையே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இவனை எப்படி சும்மா விடுறது? அது மட்டுமா, என் தாத்தாவை கொன்னு இருக்கான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? முத்தமிழ், உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா நம்மால வேற எதுவும் பண்ண முடியாது. இவனை கொண்டுட்டு நாம நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஜெயில போய் உட்காரணுமான்னு யோசிக்கிறேன். ஆமாக்கா, அவர் சொல்றதுதான் சரி. சரி முத்தமிழ், நீ போய் படுத்துக்க. நாளைக்கு காலையிலேயே கருவூல சாவியை கொண்டு போய் அந்த வைத்தியன் கையில கொடு. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க. முத்தமிழ் எழுந்து தன் அறைக்கு சென்றாள். மறுநாள் காலை முத்தமிழ் முதல் வேலையாக கருவூல சாவியை எடுத்துக்கொண்டு வைத்தியரின் வீட்டை நோக்கி நடக்க, நைட்டு வைத்தியருக்கு உடம்பு முடியாம போச்சு. இப்ப பேச்சும் வரல, 2 கையும் காலும் உதவல, படுத்த படுக்கையா கிடக்காராம். 2 நடுத்தர வயது பெண்மணிகள் பேசிக்கொண்டே செல்வது முத்தமிழின் செவியை எட்டியது. என்ன ஆயிற்று என்று அவளுக்கு எதுவும் புரியவில்லை. சட்டென்று கலைவாணியை அழைத்து விஷயத்தை கூற, அனல்வேந்தனும் கலைவாணியும் கலைவாணியின் அப்பாவும் விரைந்து வைத்தியரின் வீட்டிற்கு வந்தனர். படுக்கையில் வீழ்ந்து கிடக்கும் வைத்தியரின் 2 விழிகளில் இருந்தும் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. அந்த கண்ணீரில் குற்ற உணர்ச்சி சிறிது கூட இல்லை, மரண பயம் மட்டுமே இருந்தது. அருகில் அமர்ந்திருக்கிறார் வைத்தியரின் மனைவி. அவர் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லை. என்னாச்சுமா, திடீர்னு ஏன் படுக்கையில விழுந்துட்டாரு? கலைவாணியின் அப்பா கேட்டார். தெரியலங்க, நைட்டு நான் தான் சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா காக்கா வலிப்பு மாதிரி வந்துடுச்சு. கை காலெல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. நாக்கும் எழும்பல. படுக்கையில விழுந்துட்டாரு. எங்க அப்பா கூட வைத்தியர் தான். எனக்கும் கொஞ்சம் வைத்தியம் தெரியும். நானே இவருக்கு வைத்தியம் பாக்குறேன். பார்த்து மருந்து கொடுக்கறேன். 2 வாரம் தான். சீக்கிரமா குணமாகி மேல் லோகம் போயிடுவாரு. அலட்சியமாக சாவித்திரி கூற, அனைவரும் அதிர்ச்சியோடு சாவித்திரியை பார்த்தனர். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க குடும்ப அமைதிக்கும் இந்த ஊர் உலகம் நிம்மதியா வாழறதுக்கும் நான் தான் இப்படி கை காலும் நாக்கும் எழும்பாத மாதிரி பண்ணிட்டேன். இனி நான் இவனுக்கு என்ன மருந்து கொடுக்க போறேன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? பாவம், எதுவும் அறியாத கலைவாணிக்கு மருந்துன்னு சொல்லி விஷத்தை கொடுத்தான்ல, அந்த விஷத்தை தேடி கண்டுபிடிச்சு இவனுக்கே மருந்தா கொடுக்க போறேன். இவன் பண்ண எல்லா பாவத்தையும் பொறுத்துக்கிட்ட என்னால கலைவாணிக்கு இவன் விஷத்தை வச்சான்னு சொன்னதும் பொறுத்துக்க முடியல. இவன் வாழ தகுதியே இல்லாதவன். கலைவாணிக்கு எப்படிப்பட்ட மரணத்தை இவன் கொடுக்கணும்னு நினைச்சானோ அந்த மரணத்தை நான் இவனுக்கு கொடுப்பேன். வேதனைய அனுபவிச்சு தினம் தினம் செத்து கடைசியில போய் சேரட்டும். நீங்க போங்க, உங்க வாழ்க்கையில இனி இவனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க போயிட்டு வாங்க. முத்தமிழின் செல்போனை எடுத்து அவள் கையில் திணித்த அம்மா, இத்தனை நாள் நீ எப்படி வாழ்ந்தியோ அப்படி வாழ்ந்தா போதும். இந்த மனுஷன் உனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. வைத்தியருக்காக பரிந்து பேச ஒருவரின் நாவும் எழவில்லை. அமைதியாக அனைவரும் அந்த வீட்டிலிருந்து இறங்கி நடக்க, தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு அனைவரையும் பார்த்தார் வைத்தியர். அன்பான எதிரியே நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் ஒரு புது நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.